வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா குண்டு தாக்குதல், 1300 உக்ரைன் ராணுவம் மரணம். அமெரிக்கா பொருட்களுக்கு எதிராக 125% வரி விதித்த சீனா. பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றுக்கொள்ள பிரான்ஸ் முடிவு. அமெரிக்காவின் ஏர்லைன்ஸ் விமானங்கள் திடீர் மோதல். அமெரிக்காவில் ஹெலிகாப்டர் விபத்து, 6 பேர் பலி. அமெரிக்காவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்திய கவுதிகள். இஸ்ரேல் விவசாய தொழில்துறைக்கு இலங்கையர்களை உள்வாங்கும் நடவடிக்கை மீள ஆரம்பம். சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருந்த இந்திய பிரஜைகள் 22 பேர் கைது. காங்கோவில் ஆயுள் தண்டனை கைதிகள் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தல். பாகிஸ்தானில் 11,230 ஆப்கான் அகதிகள் வெளியேற்றம். உக்ரைனுக்கு நன்கொடை அளித்த குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்த பெண் விடுதலை. தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் மீது மீண்டும் போர்க்களம் வெடித்துள்ளது. ரஷ்யா உக்ரைனின் இராணுவ கிடங்குகள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பை அளித்ததாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூற்றுப்படி ஏவுகணை இருப்புகள், பீரங்கி நிலைகள் மற்றும் இராணுவ விமான நிலையத்தை குறிவைத்து 144 துல்லியமான தாக்குதல்களில் 1300க்கும் மேற்பட்ட உக்ரைனிய துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மற்றும் இராணுவ விமான நிலையம் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல உக்ரைனிய ட்ரோன்கள், ராக்கெட்டுகள் மற்றும் வெடிகுண்டு ஏவுதளங்களை இடைமறித்ததாகவும் மாஸ்கோ அறிவித்துள்ளது. இது போரின் தீவிரத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சமீபத்திய தாக்குதல் முன்னேற்றங்கள் சமீபத்திய வாரங்களில் மிகவும் ஆக்ரோஷமான ரஷ்யாவின் தாக்குதல்களில் ஒன்றை குறிக்கின்றன என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பொருட்களுக்கு எதிராக 125% வரியை விதிக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சில சீன பொருட்களின் ட்ரம்ப் நிர்வாகம் 145% வரியை விதித்துள்ள நிலையிலேயே சீனா இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா எதிர்காலத்தில் விதிக்கவுள்ள வரிகளுக்கு பதிலளிக்கப் போவதில்லை என சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா விதித்த அசாதாரணமான வரிகள் சர்வதேச மற்றும் பொருளாதார விதிமுறைகளை, அடிப்படை பொருளாதார சட்டங்களை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள சீனா, இது ஒரு தலைப்பட்சமான மிரட்டும் வற்புறுத்தும் தன்மையை கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றுக்கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சில மாதங்களில் இந்த தீர்மானத்தை எடுக்கவிருப்பதாக ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். எகிப்துக்கான விஜயத்தை முடித்துக் கொண்டதன் பின்னர் அவர் இது பற்றிய நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். அங்கீகாரத்தை நோக்கி நகர்வது அவசியம் என்றும் இதனை ஒரு சில மாதங்களில் நிறைவேற்ற உள்ளதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் வகிக்கும் 193 நாடுகளில் இதுவரை 147 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனியரசாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டில் மாத்திரம் 10 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ரொனால்டு ரேகன் வாஷிங்டன் விமான நிலையத்தில் 2 அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானங்கள் ஒரு சிறிய மோதலில் ஈடுபட்டது. இது தொடர்பில் அமெரிக்காவின் கூட்டாட்சி விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்ததாவது: விமானத்தில் ஒன்று நிலையத்தில் நிற்கும்போது மற்றொரு விமானத்தின் வெண்கொடி சிறகு அதனை தொட்டது. இந்த நிகழ்வில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஹட்சன் ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குழுவை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் நேரப்படி நேற்று பிற்பகல் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விமானியை தவிர இறந்த 5 பேரும் ஸ்பெயினிலிருந்து வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்களில் 3 குழந்தைகளும் அடங்குவார்கள். விபத்து தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அறிவிக்கப்படும் வரை பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. அமெரிக்காவின் அதிநவீன ஆளில்லா விமானம் MQ-9 ட்ரோனை நேற்று சுட்டு வீழ்த்தியதாக ஏமனின் அமைப்பினர் பேச்சாளர் யாக்யா சாரிப் தெரிவித்துள்ளார். கவுதி அமைப்பினருக்கு எதிராக அமெரிக்கா வான்வழி தாக்குதலை முன்னெடுத்து வரும் சூழலில் இந்த ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், காசா மீதான யுத்தத்தை நிறுத்துமாறு கோரி இஸ்ரேல் மீது செங்கடல் வழியாக இஸ்ரேல் செல்லும் கப்பல்கள் மீதும் கடந்த 2023 அக்டோபர் முதல் தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றோம். அதற்கு எதிராக 2024 ஜனவரி முதல் ஏமன் மீது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் விமான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது. அதிலும் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏமனின் பல மாகாணங்கள் மீது தொடராக தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாமும் பதில் தாக்குதலை முன்னெடுத்துகின்றோம். அந்த வகையில் கடந்த 10 நாட்களுக்குள் 3வது ட்ரோனின் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி நேற்று சுட்டு வீழ்த்தியுள்ளோம். ஆனால் காசா யுத்தத்துக்கு எதிராக நாம் ஆரம்பித்த தாக்குதல் நடவடிக்கையின் கீழ் வீழ்த்தப்பட்டுள்ள 18வது ட்ரோன் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆளில்லா விமானம் ஒன்றின் பெறுமதி சுமார் $32 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் ஹவுதிகள் மீது முன்னெடுக்கப்பட்டு வரும் தாக்குதலுக்கு $1 பில்லியன் செலவு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட இஸ்ரேலின் விவசாய தொழில்துறைக்கு இளைஞர்களை உள்வாக்கும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இஸ்ரேலில் விவசாய தொழில்துறையில் பணியாற்றக்கூடிய 95 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தொழிலுக்காக இஸ்ரேலுக்கு செல்லும் 12 பேருக்கு நேற்றைய தினம் விமான பயண சீட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டது. அவர்கள் எதிர்வரும் 20ஆம் தேதி இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. காலாவதியான விசாவுடன் சட்டவிரோதமான முறையில் இலங்கையில் தங்கியிருந்த இந்தியர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்துக்கிடமான 2 இந்திய பிரஜைகளிடம் முன்னெடுத்த விசாரணையின் பின்னரே ராஜகிரிய பகுதியிலுள்ள அலுவலகம் ஒன்றில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் கடந்த ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு சதியில் கிளர்ச்சியாளர்கள் ஈடுபட்டனர். இராணுவத்தின் முயற்சியினால் இந்த கலவரம் ஒடுக்கப்பட்டது. இதனையடுத்து ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டியதாக பலர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 3 அமெரிக்கர்கள் உட்பட 37 பேருக்கு இராணுவ கோர்ட் மரண தண்டனை வழங்கியது. இதற்கிடையே அமெரிக்கா காங்கோ ஜனநாயக குடியரசுக்கு இடையே கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து அமெரிக்காவின் கைதிகளின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது எனவும் மீதமுள்ள தண்டனையை அனுபவிக்க அவர்கள் தற்போது அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டு உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்திலிருந்து இதுவரை 11,230 ஆப்கான் அகதிகள் பாகிஸ்தான் அரசு வெளியேற்றியுள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் வியாழக்கிழமை கூறியதாவது, தாங்களாக முன்வந்து வெளியேறுவதற்காக ஆப்கான் அகதிகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த கேடு முடிவடைந்ததிலிருந்து இதுவரை 11,230 பேர் அவர்களது நாடுகளுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். உரிய ஆவணங்கள் இல்லாமல் அங்கிருந்து வர யாரும் இனி அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இஸ்லாமாபாத் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஆப்கான் அகதிகள் தாங்களாகவே முன்வந்து சொந்த நாட்டுக்கு திரும்ப மார்ச் 31 வரை கேடு விதிக்கப்பட்டது. அந்த கேடு முடிவடைந்த பிறகு தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறாதவர்களை கைது செய்து நாடு கடத்த நடவடிக்கை ஏப்ரல் 1 தொடங்குவதாக இருந்தது. இருந்தாலும் ஈகை பெருநாள் விடுமுறையை முன்னிட்டு இந்த நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இதுவரை 11,230 அகதிகள் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தற்போது அரசு அறிவித்துள்ளது. உக்ரைன் தொண்டு நிறுவனத்துக்கு நன்கொடை அளித்தமைக்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்த பெண் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்கா ரஷ்யா கைதிகள் பரிமாற்றத்தில் இவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பெண் கடந்த வருடம் கைது செய்யப்பட்டுள்ளார். உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவி வழங்கும் அமெரிக்காவை தளமாக கொண்ட தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு நன்கொடை வழங்கியமைக்காக இவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று அதிகாலை அபுதாபியில் கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்ற போது குறித்த பெண் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டின் பேரில் இவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.